நவராத்திரி பெருவிழாவை கொண்டாடுகின்ற நேரத்தில் இரண்டு செய்திகளை நாம் பொதுவாக அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாகிறது. அவற்றில் ஒன்று, நவராத்திரி பண்டிகை கொண்டாடுவதன் மூலமாக 9 தினங்கள் அம்மனை அலங்காரம் செய்து சிறப்பு வழிபாடுகளை செய்து அதற்கேற்பட்ட ஸ்லோகங்களை சொல்லுதல், நைவேத்தியங்களை படைத்தல் போன்ற சிறப்புகளை செய்து கொண்டாடி மகிழ்கிறோம் என்ற ஒரு செய்தியை தவிர இன்னொரு செய்தி இந்த விழாவிலே புதைந்து கிடக்கிறது. அதை பற்றி சொல்ல வேண்டுமே. ஆனால் பார்வதி பரமசிவன் திருமணம் ஆன பிறகு பரமசிவனை வணங்குகின்ற அத்தனை பேர்களுக்கும் பரமசிவன் அருள் பாலித்து வந்திருக்கிறார். அவரிடத்தில் இருந்து அருள் பெற்ற அத்தனை கோடி மக்களும் ஜீவராசிகளும் உள்பட தன்னை உயர்த்தி கொண்டதை அறிந்த ஒரு எறும்பு இருக்கின்ற மிக மிக சிறிய ஜீவன், அதுவும் தான் பரமசிவனிடத்திலே வேண்டி விரும்பி வரம் பெற வேண்டும் என்று தனக்குள்ள உடலிலே ஒரு காலை வைத்துக் கொண்டு நின்று தவம் பண்ணியது. அதனுடைய எண்ணமெல்லாம் தான் கடித்தவுடன் பிறர் சாக வேண்டும் என்பதாகும். அப்படி கேட்டுக்கொண்டிருக்கின்ற போது பரமசிவன் கண் திறந்த போது நான் கடித்ததும் சாக வேண்டும் என்று கேட்டது. உடனே பரமசிவன் கொடுத்தோம் என்று சொன்னார். அதை சோதித்து பார்ப்பதற்காக ஒருவன் உடலிலே ஏறியது. குரு என்று போனவுடன் ஒருவன் உடனே தட்டினான். அது அந்த இடத்திலேயே இறந்து விட்டது. இதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்ட பார்வதி, பரமசிவன் கேட்போருக்கெல்லாம் வரத்தை தருகிறார், நல்ல புகழை பெற்றுவிட்டார், நமக்கு ஒன்றும் இல்லையே, நம்மை யாரும் கொண்டாடவில்லையே என்ற ஒரு தாக்கம் மனத்திலே ஏற்பட்டது. அந்த செய்தியை வெளிப்படுத்துகின்ற விதத்திலே பரமசிவனிடம் கேட்டாள், உலகில் நீங்கள் மிக்க புகழ் வாங்கிவிட்டீர்கள், என்னை கொண்டாடுவோர்கள் இல்லை, நான் என்ன செய்வது என்று கேட்டார். உடனே பரமசிவன், என்னம்மா தவறுதலாக சொல்லுகிறாய், என்னுடைய உடலிலேயே பாதியை கொடுத்து விட்டேனே என்று சொன்னார். அப்பொழுது அந்த அம்மா ஏற்றுக்கொள்ளவில்லை. கொடுப்பதுதான் கொடுத்தீர்கள், எனக்கு இடது பக்கத்தை தானே கொடுத்திருக்கிறீர்கள், இதனால் என்ன உபயோகம், வலதுபுறம் தரப்படவில்லையே, அங்கேயும் நீங்கள் வஞ்சனை செய்து விட்டீர்கள் என்று சொல்ல, அந்த பரமசிவனார், நான் ஒரு இறைவனை வணங்குவதானாலும் என்னை விட பெரியவர்களுக்கு மரியாதை செய்வதானாலும் ஒரு கையை தூக்கினால் என்னால் புகழ் பெற முடியாது, நீ வந்து சேர்ந்தால்தான் வணக்கம் என்ற சொல்லே பிறக்கிறது, இதைவிட உனக்கு என்ன சிறப்பு என்று கேட்டான். இந்த கதையெல்லாம் என்னிடம் சொல்லாதீர்கள், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அந்த அம்மையார் சொல்லிவிட்டார்கள். பிறகு என்னதான் செய்ய வேண்டும் என்று கேட்டார். நான் பூலோகத்துக்கு சென்று பூலோகத்தில் உள்ள உங்களைப் போல் எல்லோருக்கும் உதவி செய்து எனக்கென ஒரு புகழை நாட்டி நான் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கின்றேன் என்ற ஒரு உறுதிப்பாட்டினை சொல்லிவிட்டு அந்த அம்மையார் விடை பெற்றுக் கொண்டு பரமசிவனிடமிருந்து பூலோகம் வந்தார். நவராத்திரி கதையின் ஆரம்பத்திற்கு நாம் வந்துவிட்டோம். அந்த அம்மையார் வந்த பொழுது பூலோகத்தில் இடர்பாடுகளில் சிக்கித் தவித்த கோடான கோடி ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் எல்லோருக்கும் தன்னால் என்ற உதவிகளை செய்து அவரவர்களை வாழ்வாங்கு வாழ வைத்த ஒரு பெரும் தெய்வமாக நல்ல பெயரை ஈட்டினாள். மாரியம்மன், காளியம்மன், காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி என்ற பலவிதமான ரூபங்களை எடுத்து உக்கிரக தாண்டவங்களை எல்லாம் ஆடி நல்ல பெயரை சம்பாதித்துக் கொண்டு கடைசியில் மதுரையில் வந்து மீனாட்சியாக அமருகிறாள். அமர்ந்த பின்பு அவளுக்கு ஒரு நினைவு வருகிறது. தன் கணவனை விட்டு வந்து இவ்வளவு காலம் ஆகிவிட்டது, நல்ல பெயர்களை ஈட்டிவிட்டோம், தன் புகழை அவர் முன்னாலே சென்று காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாள். அந்த அம்மையார் அங்கிருந்து புறப்பட்டு மேலோகம் போகிறார். எங்கு பார்த்தாலும் தேடி பார்க்கிறார், பரமசிவன் கிடைக்கவில்லை. இறுதியாக தவத்திற்கு மயங்கக்கூடியவராயிற்றே, நாம் ஒரு மரத்தடியில் நின்று இன்று மாலை வரை தவம் செய்து அவர் அருளை பெற வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது ஒரு மரத்தடியிலே நின்று தவத்தை ஆரம்பிக்கின்றாள். மாலை மணி 6 வரையிலும் பொழுது சாய்ந்து விட்டது.
இருட்டி கொண்டு வருகிறது, தூவானம் தூவ ஆரம்பித்து விட்டது. அந்த நிலையிலும் அந்த அம்மா சோர்வடைந்து கொண்டிருக்கின்ற பொழுது கூட தான் எப்படியும் பரமசிவனை பார்த்து விட வேண்டும், இன்னும் வரவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்து மயக்கமடைந்து சற்றே பின்னால் சாய்கின்றாள். அப்படி சாய்கின்ற பொழுது அவளை இரு கரங்கள் தாங்கி பிடிக்கிறது. திரும்பி பார்த்தால் பரமசிவன் இருக்கிறார். ஏனையா இங்கு நின்று கொண்டு என்னை இவ்வளவு நேரம் மாட்டி விட்டீர்களே என்று கேட்கின்றார். அப்போது அவர் சொல்லுகின்றார், இன்று இந்த விஷயத்திலிருந்து நீ ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்னை விட்டு நீ பூலோகம் போய் புகழ் சேர்க்கிறேன் என்று போக மாட்டாய் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு, என்னிடம் என்று பூலோகம் போகிறேன் என்று என்னை விட்டு நீ படியிறங்கி சென்றாயோ அன்று முதல் உன்னை தொடர்ந்தே பின்னால் வந்து கொண்டிருக்கிறேன். நீ உன் ஆணவத்தின் காரணமாக என்னை திரும்பி பார்க்காமலேயே போய்கொண்டிருந்தார். இருந்தாலும் இன்று மயங்கி விழுகின்ற நிலையில் கூட உன் அருகிலேயே இருந்து நீ எப்பொழுதும் விழுந்து விடுவாய், உன்னை தாங்கி பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இப்பொழுது நான் தாங்கி பிடித்தேன். இதை உலகுக்கு எடுத்து காட்டுவதற்காக ஆணாதிக்கம் இல்லை என்பதை புலப்படுத்துவதன் பொருளாக முன்னால் இருப்பது குங்குமம் நீ, உன்னை காக்கின்ற காவலாளியாக என்றும் உள்ளது விபூதி என்ற இந்த இரு மறைகளும் உலகில் வழக்கத்தில் இனி வரட்டும், பெண்களும் ஆண்களும் இதனை தொடரட்டும் என்று சொல்லி முடித்தார். அப்பொழுது அந்த அம்மா பார்வதி பரமசிவனிடம் கேட்டுக்கொண்டாள், இனி பூலோகத்தில் செய்ய வேண்டிய எல்லா கூற்றுகளையும் நான் செய்து முடித்து விட்டேன். இதன் நினைவாக பூலோகத்தில் நான் வாழ்ந்த காலத்தில் நான் யாராருக்கெல்லாம் நன்மை செய்தேனோ அவர்களை எல்லாம் நினைவு கூறும் பொருட்டு நவராத்திரி என்ற விழாவை ஒரு சிறப்பாக என் பொருட்டு கொண்டாடுகின்ற நேரத்திலே என்னுடன் உடல் உழைத்த, எனக்காக பாடுபட்ட, எனக்கு உதவிய அத்தனை கோடி ஜனங்களையும் எந்த வேறுபாடும் இல்லாமல் அத்தனை மிருகங்களையும் நல்வழி பொருள்களையும் இறைவன்களையும் இறைவனை பற்றி பாடிய நல்ல பெரியவர்களையும் எல்லாம் அருள் கூர்ந்து ஏற்றுக்கொள்ளும் ஒரு விழாவாக சிறப்பாக 9 தினங்கள் கொண்டாட வேண்டிய நேரத்தில் எனக்கு உதவி செய்த அத்தனை பொருள்களையும் 9 படிகள் அமைத்து அவற்றிலே அலங்காரமாக வைத்து அந்த 9 நாள்களும் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி முடிக்கின்ற பொழுது எப்பவுமே பெண்களுக்கு மிக இளகிய மனது. தன்னிடமிருந்து கொடுக்கின்ற பொருள்கள் அதிகம், பெறுகின்ற பொருள்கள் குறைவு என்பதை விளக்குவதற்காகத்தான் நமது ஔவை பாட்டி தமிழ் மூதாட்டி இறைவனை பார்த்து விநாயகப் பெருமானிடத்திலே கேட்கின்றார், பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து நான் உனக்கு தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு செங்கத்தமிழ் 3 என வினாவினார். கொடுக்கின்ற பொருள்கள் 4, அதற்கு திரும்ப பெறப்படுகின்ற பொருள் 3 என்ற உண்மையை உலகத்திற்கு இதன்பால் விளக்கும் பொருட்டு ஏராளமான நன்மைகளை செய்த பாராளும் மக்கள் சிறப்பாக வாழ இறைவன் நல்லருளை பெற இந்த நவராத்திரி பெருவிழாவில் தன்னோடு சேர்ந்த அத்தனை ஜீவராசிகளும் சுகமாக உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பணி செய்தார்கள் பெரியவர்கள். நன்றி, வணக்கம். இதுவரை எங்களுடைய சிவகாசு வாழ்க்கையை இருக்கும் எங்களுடைய நண்பர் திரு விஸ்வநாதையர் அவர்கள் தெரிந்ததும் தெரியாததும் என்ற தலைப்பிலே நவராத்திரி சிறப்பினை எடுத்து சொன்னார்கள். நன்றி, வணக்கம்.